கர்மானா என்ன சும்மாவா? அது பவர்ஃபுல். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த கதையை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு நாள் ஒரு கிராமத்துல வயக்காட்டுல பெண்கள் எல்லாம் தம் வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல நல்லா மேகம் மூட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நல்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை மட்டும் இல்ல, ரொம்ப பலத்த இடிமின்னல். அந்த இடிமின்னலை பார்த்ததும் பயந்த பெண்கள் பக்கத்துல இருந்த ஒரு கூரையை பார்த்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மின்னலோட சத்தம் காதையே பிளக்கிற மாதிரி இருந்தது. அவங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மின்னலை பார்த்ததே இல்லை. அந்த கூரைக்குள்ளார போன பெண்கள் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு நிம்மதியா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்கதான் கதைய ஆரம்பிக்குது. இதுவரையிலே தூரத்துல விழுந்துட்டு இருந்த இடி இப்ப அந்த வீட்டோட கூரையிலேயே மறுபடியும் விழுறது. அந்த பெண்களுக்கு இது ரொம்ப அன்யூஷுவலா இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா, இந்த இடிமின்னல் நிச்சயமா நம்மளை யாரோ ஒரு ஆளை கொண்டு போகத்தான் வந்திருக்கு. அந்த ஒரு ஆளோட விதியை மாத்த நம்ம முயன்றா நம்ம எல்லாத்தோட விதியும் அது மாற்றிடும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வெளியில போலாம், 5 நிமிஷம் வெளியில நிக்கலாம். அந்த இடி நம்மளை தாக்காட்டினா அது அந்த ஆள் இல்ல, அந்த ஆளுக்கு உள்ள வரலாம், மறுபடியும் அடுத்த ஆள் வெளியில போலாம். அப்படி வெளியில நிக்கும் போது யார இடி தாக்குதோ அது அவனோட விதி. அந்த விதிக்கு அவளை விட்டு கொடுத்தா மத்தவங்க எல்லாம் சேஃபா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வெளியில போய் சேஃபா உள்ள வர்றாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் இடிமின்னல்லாம் ரொம்ப பயம். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா எல்லாரும் போய் வந்தாச்சு. இப்ப அவ மட்டும்தான் பாக்கி. எல்லாரும் அவளை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்ப அது நீதான், உனக்காகத்தான் இந்த பலத்த இடிமின்னல்னு சொல்லி வெளியில போக மறுக்கிற அந்த பொண்ணை பலவந்தமா புடிச்சு வெளியில தள்ளி விடுறாங்க. அந்த பொண்ணு பயந்து போய் கண்ணை மூடி என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில நிக்கும் போது ஒரு பலத்த இடிமின்னல் அந்த வீட்டுக்குள்ளார வருது. அந்த வீடே எரிஞ்சு சாம்பலாகுது. இவ்வளோ நேரம் யாரு மேல பழி போட்டு அந்த பொண்ணை வெளியில அனுப்பினாங்களோ அந்த பொண்ணுனாலதான் இவ்வளோ நேரம் அவங்க சேவா இருந்தாங்க. இது அவங்களுக்கு புரியாமலே போயிருச்சு. இதாங்க முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும்.